ஆடி ஆஹா. அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இந்த படம் இந்த நீர்க்குமிழி நீர்க்குமிழி இந்த படம். படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல். ஏன்னா நாகேஷ் அப்படி பார்த்தது இல்ல. அப்பா. எப்பயுமே ஒரு ஒரு ஹாப்பியான காமெடியனா ஒரு ரோல். ஆமா ஆமா, நாகேஷுக்காக கண்ணதாசன் ஐயா இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, ஓ. இதில் மானம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. ரொம்ப தத்துவம் நிறைஞ்ச பாட்டு. வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் இது. ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, ஆ, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, கள்ளிக்கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போகும் இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இப்ப நீங்க பொருளாதாரத்துல எந்த ஓங்கி இல்லைன்னா கூட அதை நினைச்சு கூட நீ மனசை நீ இது பண்ணிக்கோ, சாந்தப்படுத்திக்கோங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு பாடல் உறவுகள் தொடர்கதில் உன் நெஞ்சிலே பாரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அது ஒரு வரி மியூசிக் வாய்ஸ் எல்லாமே அப்படியே வருடுற மாதிரி இருக்கும். கவலைப்படாத, அப்படியே ஒரு தென்றல் வீசுற மாதிரி இருக்கு. ஆமா, அதுலயும் கண்ணதாசன் வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், மரகத கிள்ளை மொழி பேசும், என் வாழ்வில் நீ வந்தது விதியானால், நீ எந்த உயிரன்றோ, பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. இந்த மாதிரி நிறைய பாடல் இது கூட அன்னைக்கு நீ என்னால பாடணும். ஸோ அது ரிலே பண்ணல, நிறைய பாட்டுக்கு பாடணும் அன்னைக்கு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. அது இன்னொரு ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே,
நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. அந்த மாதிரி நிறைய நிறைய பாடணும் அன்னைக்கு. பார்ஷியாலிட்டியே கிடையாது, கடவுள் படைச்சது எல்லாத்துலயுமே நம்ம அதை ஏற்படுத்திக்கிறது தான். வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் மரணம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். நிறைய பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சு பாடுறீங்க, அது சந்தோஷம். அதுவே எங்களுக்கு நாங்க பாடும்போது நீங்க லிப் மூவ்மெண்ட் கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பர். எங்க அம்மா வந்து கேட்டு கேட்டு அவங்களோட சேர்ந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்து பார்த்து அந்த ஒரு ஈர்ப்பு. சிம்பிளா இருக்கும், வார்த்தை ஒண்ணுமே இருக்காதுங்க. வாழ்க்கை இதுதான். நம்ம இதுக்காக பெரிய ஆடம்பரம் தேவையில்ல. வாலிய கூட எவ்வளவு பாட்டு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், என்ன பாட்டு இருக்கு. அவன் யாருக்காக கொடுத்தான், யதார்த்தமா சொல்லு. ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காய் கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அதான் நிறைய இருக்கு. மண்குடிசை வாசல் என்றார், அதுதான் சொல்ல வந்தேன். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். எம்ஜிஆர் சொன்னாலுமே தத்துவம். எம்ஜிஆருக்கு வாலி எழுதின பாட்டு இன்னொரு பெரிய பாட்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் அதோட போன கடைசி சரணம் ரொம்ப நல்லா சார் இருக்கும். பாடக்கூடிய அதுவும் அப்படியே பாடினா பாடக்கூடிய பாடல்கள்லாம் வரும்போது எனக்கு என்னோட குரு எங்க அண்ணன் ஞாபகம் தான் வரும். படிக்காதவன்ல ரஜினிகாந்த் அவரும் சிவாஜியும் இருப்பாங்க. சிவாஜி வந்து ரொம்ப லேட்டா தான் அவர் சந்திப்பாரு. ஆமா. அப்போ ஒரு அண்ணனை பார்க்க மாதிரி இருக்கும்போது எனக்கு எங்க அண்ணனை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பாசம், அது வந்து மேபி எல்லாருக்குமே ஒரு இம்பாக்ட் இருக்கும். எனக்கு அது இருந்தது. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். அதாவது ரொம்ப இப்போ கூட அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியே அண்ணனை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியிலையும் என்னோட சொந்த வீட்டு இசை நிகழ்ச்சியை கூட அந்த வார்த்தையை நான் சொல்லாத நாட்களே கிடையாது. அது ஒன்று ராஜபாட்டு ரங்கத்துல அண்ணா அந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும். அந்த கையில தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா, அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கேட்கும்போது அந்த ரெண்டு பாடலாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும். நிறைய தத்துவங்கள், இழப்புகள், சோகங்கள், சந்தோஷங்கள், எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கு. சந்தோஷமா இருக்கு கூட நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஆண்டவன் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், உலகம் எங்கள் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, சோதிச்சு பார்த்தா நானே ராஜா, வாழ்வு பருவம் கிடைப்பது லேசா, சந்தோஷம் உல்லாசம் இங்கேதான் உண்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே,
தன்னாலே வெளிவரும் கலங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அவ்வளவுதான்.